ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோம்னா தீபா கார்த்திகிட்ட தன்னை ஒருத்தன் கொலை பண்ண வந்தாங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அப்போ கார்த்தியும் இதை நான் விசாரிக்க சொல்லி சரவணக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா கார்த்திகை காதலிக்கிற விஷயம் நம்ம அவனுக்கு தெரிய வருது. ஸோ இது சம்பந்தமாக நம்ம ஆனந்த், ரியா, ஐஸ்வர்யா 3 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஆனந்த் இங்கே கார்த்தி என்னோட தம்பின்னு அந்த ரம்யாவுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னதும், கவலைப்படாதீங்க மாமா, இடையில போந்து இப்படி ஒரு ட்ராமா ப்ளே பண்ணதே நானும் ரியா அப்படின்னதும் நம்ம ஆனந்த் அதிர்ச்சி ஆறாங்க. ஐஸ்வர்யா, என்ன பேசிட்டு இருக்க? இது எவ்வளோ பெரிய மிக பிரச்சனை. அந்த கார்த்தி சவாலில் ஜெயிக்கிறதுக்கு நீயே வழிவகுத்து கொடுத்துருக்க. இனி அந்த ரம்யா என்ன நடந்தாலும் சரி சரி கார்த்தியை வேலையை விட்டு தூக்கவே மாட்டேன் அப்படின்னதும் ஐஸ்வர்யா கேக்க பேக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏய், நான் எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், நீ என்னன்னா இப்படி சிரிச்சிட்டு இருக்க? இங்க பாருங்க மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்தால ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே வரப்போது பாருங்க. என்ன சொல்ற ஐஸ்வர்யா? ஆமா, ஒரு விஷயம் தெரியுமா? தீபாவுக்கு அடிபட்டு இருக்குல்ல, அது எப்படி அடிபட்டுச்சு? அவ வண்டியில மோதினு கேள்விப்பட்டான். அதெல்லாம் கிடையாது, ஆள் வச்சு அப்படிலாம் நடத்த வச்சதே நான் தான் அப்படின்னு சொல்றது. என்ன சொல்ற ஐஸ்வர்யா? ஆமா, இப்போ ஐஸ்வர்யா நான் இப்போ ஒரு ஆளை வச்சு அவளை அட்டாக் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ரவுடியை எப்படியாச்சும் காட்டி பிரில்லியண்டா கண்டுபிடிச்சிடுவான். அவன் கண்டிப்பா என்னோட பேரை மாட்டி விட மாட்டான். ரம்யா தான் இப்படிலாம் பண்ண சொன்னு ரம்யாவை தான் இதுல மாட்டி விடுவான். அதுக்கப்புறமா காட்டி சும்மா இருப்பானா, ரம்யா கூட போய் சண்டை பிடிப்பான். ஸோ இதை பார்த்து ரம்யாவுக்கும் டென்ஷன் ஆகும். அவளே வேலையை விட்டு தூக்கிடுவான். ஒரு வேளை அவளே வேலையை விட்டு தூக்கலனாலும் கார்த்தி கண்டிப்பா அந்த ஃபேக்டரியில வேலை பார்க்கவே மாட்டான். நம்ம நினைச்ச மாதிரி கார்த்திக்கு சவாலில் தோத்துருவான். விஷயம் சிம்பிள் ஆயிடும். இந்த பக்கம் தீபாவுக்கு எதிர்ப்பா ரம்யா மாறிடுவா. ஸோ தீபா வாழ்க்கையிலே விரிசல் வந்துடும். அதுக்கப்புறமா கார்த்தி தீபா பிரிஞ்சிடுவாங்க. இதை விட என்ன மாமா வேணுங்கிற மாதிரி கேட்டது. வாவ், சூப்பரா யோசிச்சிருக்க ஐஸ்வர்யா. ஆனா இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்குமாமா. ரம்யா கார்த்திக்க காதலிப்பான்னு சொன்னோம். ஆனா இப்போ ரம்யா தீபா பக்கம் திரும்பிட்டா. இந்த பக்கம் கார்த்திக்க ஆழமா காதலிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னதும், சூப்பர் ஐஸ்வர்யா, இந்த ட்விஸ்ட்டை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லைங்கிற மாதிரி இந்த வில்ல கூட்டம் ரொம்ப ஹாப்பியா பேசுறாங்க. இதே நம்ம காட்டி சரவணக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இப்படி என் வைஃபை ஒருத்தன் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்னு. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு போறாங்க. ஒரு வழியா காட்டியும் சரவணனும் அந்த ரவுடியை கண்டுபிடிச்சு அடின்னு அடிக்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார், அடிக்காதீங்க சார், இங்க பாருங்க சார், இதெல்லாம் பண்ண சொன்னது உங்க காதலி ரம்யா தான் அப்படின்னு அந்த ரவுடி சொன்னதும் கார்த்தி அடிச்சு ஆறாங்க. என்னது காதலியா? என்ன கார்த்தி இதெல்லாம்? சார், இவன் உளறிட்டு இருக்காண்டே, யாரா ஏன் காதலி? என் பொண்டாட்டினா அது தீபா தான், யாரா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும், சார் ரம்யா மேடம் உங்க காதலி தானே, அப்போ அவங்க வாழ்க்கைக்கு இடைஞ்சல இருக்கிறது தீபா மேடம்னு, அதனால என்ன தீபா கதையை முடிக்க சொன்னாங்க சார். மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க வேணும்னா ரம்யா மேடம் கிட்டேயே பேசிக்கோங்க அப்படின்னதும், யார ரம்யான்னு சொல்லிட்டு இருக்காங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. சார், என்னோட பாஸ்ட் பேரும் ரம்யா தான் அப்படின்னுட்டு கார்த்தி ரம்யா போட்டோ காமிச்சதும், இவங்க தான் சார் சொன்னாங்க, இவங்க சொல்லித்தானா பண்ண அப்படின்னதும் கார்த்தி சரவணன் 2 பேருமே செம்மையா அதிர்ச்சி ஆறாங்க. என்ன கார்த்தி இதெல்லாம்? சார், இனி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தி ஃபேக்டரிக்கு வராங்க. வாங்க கார்த்தி, என்ன ஆச்சு கார்த்தி, எது பிரச்சனையா அப்படின்னு கேட்டதும், நல்லா நடிக்கிறீங்க மேடம் அப்படின்னு கார்த்தி சொல்றாங்க. கார்த்தி, எனக்கு புரியல அப்படின்னதும், இது பாருங்க மேடம், எதுக்காக ஆள் வச்சு என்னோட வைஃபை கொலை பண்ண திட்டம் போட்டீங்க அப்படின்னு கேட்டதும் ரம்யா அதிர்ச்சி ஆறாங்க. என்னது, உங்க வைஃபை நான் கொலை பண்ண திட்டம் போட்டனா? எனக்கு சரியா புரியல கார்த்தி. இங்க பாருங்க மேடம், தீபா என்னோட வைஃப், இன்னைக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்றாங்க. கார்த்தி, என்ன இது, நாமளே எதிர்பார்க்காத மாதிரி இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கே, யாரு இந்த வேலை பார்த்திருப்பா அப்படின்னு ரம்யா யோசிக்கிறாங்க. சொல்லுங்க மேடம், எதுக்காக இப்படி பண்ணீங்கிற மாதிரி கேட்டது. கார்த்தி, நீங்க தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு பண்ண போன? சொல்ல போனா நீங்க கல்யாணம் ஆயிருக்கீங்கன்னு இப்போதான் எனக்கே தெரியும் அப்படின்னதும், இல்ல மேடம், நீங்க போய் சொல்ல வேணாம், முன்கூட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ப்ளீஸ் எதுக்காக இப்படி பண்ணீங்க சொல்லுங்கிற மாதிரி கேட்டதும், ஐயோ கார்த்தி, நீங்க புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன காதலிக்கிறதா மாணிக்கம் என்ன சொன்னாரு, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டதும் ரம்யாவுக்கு என்ன பண்றனே தெரியல. ஏன்னா கார்த்தி மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்டுடுறாங்க. அப்போ ரம்யா கார்த்தி கேட்க கோபத்துல, ஆமா கார்த்தி, நான் உங்களை காதலிக்கிறேன் கார்த்தி, உங்க மேல உயிரே வச்சிருக்கேன், அதுக்காக எப்படி சீப்பா தீபாவெல்லாம் கொலை பண்ற அளவுக்கு நான் முயற்சிக்கல கார்த்தி, என்ன நம்புங்க அப்படின்னு சொன்னதும் கார்த்தி செம்மையா அதிர்ச்சி ஆறாங்க.
இதை மதிக்க மாட்டேன் மேடம். என் பொண்டாட்டி இதுகிட்ட காட்டி வந்து செம்ம டென்ஷன் ஆகி நேரா ரம்யாவை குத்துற மாதிரி வந்து ரம்யா பின்னாடி இருந்த அவங்க போட்டோ ஃப்ரேம்ல வந்து குத்திடுறாங்க. குத்துன குத்துவையில கண்ணாடியெல்லாம் நொறுக்கி ரம்யா போட்டோ கீழே விழுந்துருது. ஸோ நம்ம கார்த்திக் கை ஃபுல்லாக பிளட்டாக இருக்கு. இது பார்த்து ரம்யா அதிர்ச்சி ஆகி ஐயோ கார்த்தி கையில் பிளட் வருது கார்த்தி அப்படின்னு அவங்க வந்து துடிக்கலான்னு போகும்போது விடுங்க மேடம் அப்படின்னு கையை வந்து உதறி செம்மையாக கோவப்படுவாங்க கார்த்தி. அப்போவே புரிஞ்சுப்பாங்க ரம்யா கார்த்தி வந்து தீபா மேல உயிரை வச்சிருக்காங்க. அவ்வளோ உயிராக இருந்தபடிவா தான் இப்படி நம்மளை அடிக்க முடியாம இப்படி காயம் மாற அளவுக்கு தண்ணியை வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சு ரம்யா கார்த்தியை விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு.